ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றியும், கூடவே பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கன்னிராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவர்களுடைய சேனாதிபதி. அதனால தான் இவர் போர்க்கடவுள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாகவே பழனியில் வந்து அனுஷ்டிக்கப்பட்டுருக்கு. சிவபெருமான் உமாதேவியோட இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூசம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தைப்பூசம் அப்படின்னா முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்கிய நாள் அப்படின்னு தெரியும். முருகனுக்காக இந்த விசேஷ நாளில் வழிபாடுகள் செய்கிறதுனால முருகனுடைய ஆசிகளை பெறணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த நாள் முருகனுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஏராளமான கடவுள்களுக்கு உகந்த நாளாக இருக்குது. இது நம்மளை பலருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் தெரியாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நன்னாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். தைப்பூசம் அப்படின்றது முருகனுக்குரிய விரத நாளாக மட்டும் வந்து கருதப்படுது. ஆனால் இது முருக வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாடு எல்லாமே வந்து செய்யறதுக்கு உகந்த ஒரு நாள் தான். அதனால் தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம். எதை வழிபாடு செய்தாலும் அளவில்லாத பலன் கிடைக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் உரியதாக சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த தை மாதம் பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளில் இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் ஆகிய எல்லா நாடுகள்லையுமே தைப்பூச தினத்தன்னைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லையுமே எல்லா முருகனும் பார்த்திங்கன்னா வீதி உலா வருவாங்க. அதுவும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு முழு நிலவு சமயத்தில் பூச நட்சத்திரம் வரும் பொழுது இந்த மாதிரி சிறப்பு வழிபாடுகள் செய்கிறது தான் தைப்பூசத்தினுடைய முக்கிய நிகழ்வே. ஸோ தைப்பூசத்தன்னைக்கு முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு விழாவாக இன்னமும் பழனியில் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒரு நாள் தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தான் வள்ளலார் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தைப்பூச திருநாளில் தான் உலகில் முதலாக நீரும் தோன்றியதா, நீரில் இருந்து பிற ஜீவராசிகளும் தோன்றியதா புராணங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ முருகப்பெருமான் வள்ளி பிராட்டிய தைப்பூச நாளில் தான் திருமணம் செய்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அரங்கநாதர் காவிரி கரையோரம் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொடுத்த நாளும் இந்த தைப்பூச தினம்தான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாளில் நடந்திருக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமான நன்னாள் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபஞ்ச சக்திகள் எல்லாமே இந்த தைப்பூச தினத்தில் தான் உருவானதாக நம்பிக்கை இருக்குது. மேலும் இந்த நாளில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்கிறதுனால இறையூரில் பரிபூர்ணமாக வந்து பெற முடியும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்காங்க. தைப்பூசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா சூரியன் மகர ராசியில் இருக்கும் பொழுது சந்திரன் கடகராசியில் பூசம் நட்சத்திர தினத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய தினமாக இந்த தைப்பூச தினம் சொல்லுவாங்க. அதே போல் விவசாயத்துக்கு தேவையான உழவு கருவிகள் வாங்குறது, கிணறு வெட்டுறது, கால்நடை வாங்குறது, இது எல்லாத்தையுமே இந்த தைப்பூசத்தன்னைக்கு வந்து செய்வாங்க. ஸோ ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பல பகுதிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே 5வது வீட்டில் பயிற்சி ஆகியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு 6வது வீட்லேயும் வந்து பயிற்சியாக ஆரம்பிப்பாங்க. 6வது வீட்டில் என்ன இருக்காங்க பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பயிற்சி அடைய ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் சனி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 7வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. குரு பார்த்திங்கன்னா 10வது வீட்டில் வக்ரமாக இருப்பார். கேது 12வது வீட்டில் இருக்கிறாங்க. இந்த கிரகநிலைகளினுடைய ஆட்சியினுடைய காரணமாக கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஆரோக்கியத்தில் முழுக்க கவனம் எடுக்கணும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னா எதை சார்ந்து இருக்குன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நோய்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் கவனம் எடுக்கணும்.
அதேபோல் இந்த கிரக அமைப்புகளானது உங்களுடைய வருமானத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உங்களுடைய முயற்சிகள் ஒன்றொன்றுத்துக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்கும். அதனால் முயற்சி பண்ணுறதுக்கு மட்டும் என்றைக்குமே நீங்கள் தயங்காதுங்க. முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க. அதில் நமக்கு வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நாம் எந்த அளவுக்கு அதில் முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்குது. அதனால் யாருமே எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் செயல்படுங்க. அதே போல் இந்த டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கஷ்டப்பட்டு செய்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெற்றி இருக்குது. பயப்பட தேவையில்ல. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தேர்வுகளில் நல்ல பலன்களை பெற முடியும். ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் எது இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீங்க. ஏன்னா அதிகமான பிரச்சனைகள் இருக்காது. எது இருந்தாலும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இல்லைனாலுமே இந்த மாதம் உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சூழ்நிலைகளும் எப்படி இருக்குன்னா நேர்மறையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு சில குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, இல்லை நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும். காதல் விஷயங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணைவர்கள்ட்ட நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய அழகுலையோ சரி, அன்புலேயோ சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஈர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சு, அதுவும் திருமண வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணமாக ஆகியிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஆனால் எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலுமே கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உங்களுடைய ஒழுக்கத்துலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் திருமண உறவுலையும் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்களுக்குள்ளே நுழையவே முடியாது. ஸோ இது கன்னிராசி நேயர்களுடைய அவங்களுடைய ஸ்ட்ராங்கில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே நல்லா இருக்கணும். காதல் வலுவாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் இதை ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா காதல் எல்லாருக்கிட்டேயும் வந்துருச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். ஸோ திருமணமானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈர்ப்பால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க. ஆனால் கண்டிப்பாக உடல்நல பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். அதில் வேறு வழியே கிடையாது. அதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். தொந்தரவுகள் உங்களுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய உடல்நலமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய உடல்நலமாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய பயணங்களாக தான் இருக்கும். ஸோ கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. வேலையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். உழைப்பாலையும் நீங்கள் பயன்தான் அடைய போகிறீங்க. அதனால் பயப்படாமல் நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராகுங்க. நீண்ட காலமாக வணிக திட்டங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு சூப்பராக ரன் ஆகுங்க. லாபகரமான நிறைய விஷயங்கள் நடக்கும். எல்லாமே மாதத்தினுடைய முற்பாதியில் நடக்குதோ இல்லையோ, ஆனால் பிற்பாதியில் சூப்பராக இருக்கும். அதாவது உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட சாத்தியமாகும். ஸோ ட்ரைனிங்காகவோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாகவோ இல்லை உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். வணிக கூட்டாளிகள்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் உங்களுடைய வணிகத்தை வளர்க்குறதுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ எப்போ யாருக்கிட்ட அப்படின்றத தாண்டி என்ன விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நல்ல விஷயங்களை யார்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு வரக்கூடிய விஷயம் உங்களுடைய வணிகத்தை வளர்க்க உதவியாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். வணிகத்தை விரிவுபடுத்துறதுக்காக நீங்கள் உழைக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதே உயர்கல்வி பயிலக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதனால் போராடுறதுக்கு தயாராகிக்கோங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மைக்கு நீங்கள் வரணும். இந்த காலகட்டங்களில் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிதிநிலை நல்லா இருக்கும். பெரிய நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்தணும்.
அப்போ தான் நீங்கள் வந்து நிதி நிலையில் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ பணம் அப்படிங்கிறத பல வழிகளில் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிதி ரீதியான பிரச்சனைகளில் போய் மாட்டிப்போம். ஸோ பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுல அக்கறை காட்டுறோமோ அதே மாதிரி செலவழிக்கிறதுலையும் அக்கறை எடுத்துக்கணும். இந்த டைமில் இந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த காலகட்டங்களில் இதை தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கணும், கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையணும் அப்படின்னா புதன்கிழமையாக பார்த்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்துட்டு மகாவிஷ்ணுவுக்குரிய சகஸ்கர நாமத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. பாராயணம் செய்ய முடியாதவங்க போட்டாது கேளுங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படியே வந்து உங்களுக்கு அடைந்தாலுமே கூட பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்காது. ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.